அன்பார்ந்த மாணவர்களே, இந்த அமர்வில் ஒரு சிறிய பகுதி பார்க்க இருக்கிறோம். விற்பனை அல்லது திருப்பம், என்னது விற்பனை அல்லது திருப்பம் என்ற அடிப்படையிலோ அல்லது ஏற்புக்கு பின் விற்பனை என்ற அடிப்படையில் பொருள்களை அனுப்பி வைத்தல். இது ஒரு சிறு பகுதி. விற்பனை அல்லது திருப்பம் அல்லது ஏற்புக்கு பிறகு விற்பனை. ஏற்புக்கு பிறகு வாங்கியாச்சுன்னா, பொருளை அனுப்பின பிறகு அவர் அதை ஏற்றுக்கொண்டார்னா விற்பனை ஒப்பந்தமாக கருதப்படும். அவர் அதை ஏற்கலை, அவருக்கு திருப்தி அடையலைன்னு சொன்னால், அந்த சரக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சரக்கை அவர் திருப்பி அனுப்பிச்சிடலாம். ஒப்புதலுக்கு பின் விற்பனை அல்லது திருப்பம் என்ற அடிப்படையில் வாங்குனருக்கு அனுப்பப்பட்ட சரக்கு அவரின் விருப்பத்திற்கு ஏற்ப வைத்து கொள்ளவோ அல்லது திருப்பி அனுப்பவோ முடியும். இது ஒரு புதிய கான்டெக்ஸ்ட் பார்த்துங்க. ஒப்புதலுக்கு பின் விற்பனை அல்லது திருப்பம் என்ற அடிப்படையில் வாங்குனருக்கு அனுப்பப்பட்ட சரக்கு அவரின் விருப்பத்திற்கு ஏற்ப வைத்து கொள்ளவோ அல்லது திருப்பி அனுப்பவோ முடியும். இதில் இந்த உரிமை மாற்றத்திற்கான விதிமுறைகளை ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. விதி கொடுத்துருக்காங்க, மாறும் காலகட்டம் கொடுத்துருக்காங்க, உதாரணம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 3-4 விதிகளில் வருது. 3 விதிகள் வருது. 3வது விதியில் ஒரு சப்டிவிஷன் இருக்குது. இதில் முதல் விதி பாருங்கள். வாங்குனர் தன்னுடைய ஒப்புதலை தெரிவிக்கும்போது மாறும் காலகட்டம், ஏற்பை தெரிவித்த உடனேயே உரிமை மாற்றம் நிகழும். இதுக்கு ஒரு உதாரணம். விற்பனை அல்லது திருப்பம் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லது ஏற்புக்கு பின் விற்பனை அப்படிங்கிற அடிப்படையில் சரக்குகளை ஏ என்பவர் பி என்பவருக்கு தன்னோட இருசக்கர வாகனத்தை விற்க முன்மொழிந்து 2 நாட்கள் ஓட்டி பார்த்துட்டு திருப்தி அடைஞ்சா நீங்கள் வாங்கிங்கங்கிறார். ஏங்கிறவர் பிங்கிறவருக்கு தன்னோட இருசக்கர வாகனத்தை, தன்னோட பைக்கை கொடுத்துட்டார். 2 நாள் நீங்களே வச்சுருங்க, ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் வாங்கிங்கங்கிறார். நான் விற்கிறேன் அப்படிங்கிறார். 2 நாட்கள் ஓட்டி பார்த்துட்டு மனநிறைவு அடைந்தால் வாங்குவதாக கூறுகிறார். 2 நாட்கள் கழித்து ஒப்புதல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பி என்ன செய்கிறாரு? ஓட்டி பார்த்துட்டு வண்டி நல்லா இருக்குன்னு முடிவு பண்ண பிறகு நல்லா இருக்கு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒப்புதல் தெரிவிச்சிட்றாரு. ஆகவே சரக்கின் உரிமையானது பிக்கு மாற்றப்படுகிறது. அடுத்து 2வது விதி பாருங்கள். வாங்குனர் அச்சரக்கை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் பயன்படுத்தினால், வாங்குனர் அந்த சரக்கை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் பயன்படுத்தினால், ஏற்கும் செயலை செய்யும் நேரத்திலிருந்து. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏங்கிறவர் பி என்பவருக்கு தன்னோட நகைகளை கொடுத்து போட்டு பார்த்து பிடிச்சிருந்தால் வாங்கி கொள்வதாக கூறுகிறார். ஏங்கிறவர் பிங்கிறவருக்கு தன்னோட நண்பருக்கு தன்னோட நகைகளை கொடுத்து போட்டு பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிங்கிறார். பி ஒப்புதல் எதையும் தெரிவிக்காமல் நகையை என்ன செய்கிறாருன்னா கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு பணம் வாங்கிக்கிறார். அவரோட தேவையை பூர்த்தி செய்கிறார். இந்த நிலையில் அடகு வைத்த அந்த நேரத்திலேருந்து உரிமை பிங்கிறவருக்கு மாறிடுது. பி நகைகளை கொண்டு போய் அடமானம் வச்சார் இல்லையா, அப்போ பிக்கு உரிமை மாற்றம் செய்யப்பட்டு விடுகிறது. அடுத்து 3வது விதி பாருங்கள். வாங்குனர் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு பின்பும் பொருளை திருப்பி தராமல் தாமே சரக்கை வைத்திருக்கும் போது, வாங்குனர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பின்பும் பொருளை திருப்பி தராமல் தாமே சரக்கை வைத்திருக்கும் போது, காலக்கெடு வைத்திருக்கின்ற நிலையில் ஒரு குறிப்பிட்ட காலம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காலக்கெடு முடிந்த மறுநிமிடமே. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸுங்கிறவர் ஒய் என்பவருக்கு விற்பனை அல்லது திருப்பங்கிற அடிப்படையில் பொருளை 7 நாள் காலக்கெடுவில் கொடுக்குறார். பொருளை அனுப்புகிறப்பவே சொல்லிடுறாரு, 7 நாள் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திடுங்க, 7வது நாளுக்குள்ளே நீங்கள் நான் சொல்லிவிடுங்க, வாங்கிறதா இல்லையாங்கிறத சொல்லிவிடுங்க அப்படிங்கிறார்.
எக்ஸ் என்பவர் ஒய் என்பவருக்கு விற்பனை அல்லது திருப்பம்ங்கிற அடிப்படையில் பொருளை 7 நாள் காலக்கெடுவில் கொடுக்குறார். ஒரு வாரம் முடிஞ்ச பிறகும் ஒய் எதுவும் சொல்லலை, 7 நாள் முடிஞ்ச பிறகும் சொல்லலை. 7ஆவது நாள் சரக்கு என்ன ஆகுதுன்னா தீ விபத்தில் பாதிக்கப்படுது, எரிஞ்சு போயிடுது. அப்போ 7ஆவது நாள் காலக்கெடு முடிவடைந்ததுனால அந்த நட்டத்தை ஒய் தான் ஏற்க வேண்டும். அந்த நட்டத்தை ஒய் தான் ஏற்க வேண்டும். காலக்கெடு இல்லாத நிலையில், இப்போ போன எக்ஸாம்பிளில் 7 நாள் காலம் கொடுத்துருந்தாங்க. இப்போ காலக்கெடு விதிக்காத நிலையில் நியாயமான காலம் முடிந்த உடனே உரிமை மாற்றம் நிகழும். எஸ் என்ற வரையறுக்கப்பட்ட நிறுவனம் ஒரு நகராட்சிக்கு டிராக்டரை விற்கிறதுக்கு முன்மொழிகிறாங்க. எஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, எஸ் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி ஒரு டிராக்டரை ஒரு முனிசிபாலிட்டிகிட்ட விற்கிறதுக்கு முற்படுறாங்க. அந்த டிராக்டரை முனிசிபாலிட்டிகிட்ட ஒரு நகராட்சிகிட்ட ஒப்படைச்சாச்சு. நீங்கள் திருப்தியாக இருந்ததுன்னா, திருப்தி அடைஞ்சிங்கன்னா நீங்கள் வாங்கிங்க அப்படிங்கிறாங்க. எந்த காலக்கெடுவும் விதிக்கலை. இந்த நகராட்சி என்ன செய்யுதுன்னா 2 மாதம் வரைக்கும் முழுமையாக அந்த டிராக்டரை பயன்படுத்திட்டு தன்னோட வேலையெல்லாம் முடித்த பிறகு எங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஏற்க முடியாது. பிடிச்சது பிடிக்கலைங்கிறத 2 நாளில் சொல்லணும் அல்லது 3 நாளில் சொல்லணும். 2 மாதம் வரைக்கும் வச்சுக்கிட்டு பயன்படுத்திட்டு அதன் பிறகு எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறது ஏற்க முடியாது. ஆகவே குறிப்பிட்ட காலம், நியாயமான காலம் முடிவடைந்த பிறகு அதை தெரிவிக்கிறதுனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த டிராக்டருக்கான விலையை அந்த நகராட்சி செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது இங்கே அடிப்படை கருத்தாக இருக்குது. அடுத்து இந்த சரக்கு விற்பனையில் நிபந்தனை, நம்புறுதி, இது ரெண்டும் வருது. நிபந்தனைகள், நம்புறுதிகள், கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி. நிபந்தனைகள் மற்றும் நம்புறுதிகள். வாரண்டி, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், வாரண்டி 5 வருஷங்கிறாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், 4 ஆண்டுகள் வாரண்டி உண்டுங்கிறாங்க. அப்போ வாரண்டின்னா என்ன, கண்டிஷன்னா என்ன, வாரண்டின்னா என்ன, நிபந்தனைன்னா என்ன, நம்புறுதி என்றால் என்ன, நிபந்தனைக்கும் நம்புறுதிகளுக்கும் என்ன வேறுபாடு, இதை வணிகவியல் மாணவர்களான நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கணும். தேர்வுக்காக மட்டும் இல்லை, இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் நிபந்தனையாக இருக்கலாம் அல்லது நம்புறுதிகளாக இருக்கலாம். சரக்கு விற்பனை ஒப்பந்தத்தில் உள்ள கட்டுப்பாடுகள் நிபந்தனையாக இருக்கலாம் அல்லது நம்புறுதிகளாக இருக்கலாம். கண்டிஷனாக இருக்கலாம், வாரண்டியாக இருக்கலாம். நிபந்தனை: ஏ என்பவர் பி என்பவரிடம் தனக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50 கிலோமீட்டர் ஓடும் சிவப்பு நிற பைக்கு வாங்கி தர வேண்டும்னு கேட்குறார். யார் கேட்குறா? ஏ பிங்கிறவர்கிட்ட கேட்குறாரு. 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 50 கிலோமீட்டர் போகக்கூடிய சிகப்பு நிற வாகனம் வேணும்னு கேட்குறாரு, பைக் வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு பி என்ன செய்கிறாருன்னா ஒரு வாகனத்தை கொடுக்குறாரு. 55 கிலோமீட்டர் அந்த வாகனம் தருது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 55 கிலோமீட்டர் தருது. ஆனால் அந்த வாகனம் பச்சை நிறத்தில் இருக்குது. இந்த ஒப்பந்தத்தில் மைலேஜுங்கிறது நிபந்தனை, அது நிறைவேற்றப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் மைலேஜுங்கிறது நிபந்தனை. அவர் 50 கிலோமீட்டர் தான் கேட்டார், ஆனால் 55 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த வாகனத்தை கொடுத்துருக்காரு. ஆகவே இந்த மைலேஜுங்கிறது நிபந்தனை, அது நிறைவேற்றப்பட்டது. ஒப்பந்தத்தை மீற முடியாது, ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் கலர் அவர் கேட்டது சிகப்பு கேட்டிருக்காரு, ஆனால் இவர் பச்சை கலர் பைக்கு கொடுத்துருக்காரு. ஆகவே அது வாரண்டி. அப்போ அதை சிகப்பாக மாற்றுறதுக்கான செலவை பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நம்புறுதிப்படி கலரை மாற்றுறதுக்கு, ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கு, சிகப்பாக மாற்றுவதற்கு ஆன செலவை பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நம்புறுதிகள், ஒப்பந்தத்தில் ஒரு பொருளுக்கு துணையாக உள்ள கூற்று நம்புறுதிகளாகும். நம்புறுதிகளை மீறுதல்ங்கிறது
நட்டையிடுவது தருவதற்கு வழிவகுக்கும். நம்புறுதிகளை மீறுவதுங்கிறது நட்டையீடு தருவதற்கு வழிவகுக்கும். இந்த உதாரணத்தில் பைக்கோட நிறம் என்பது நம்புறுதியாகும். பி வாங்கி தந்த பைக்கு நிறம் பச்சை, ஆனால் அவர் ஏ கேட்டது சிவப்பு. எனவே சிகப்பு நிறமாக மாற்றுவதற்கான செலவை பி ஏற்றுக்கொள்கிறார். ஒரு விற்பனை ஒப்பந்தத்தில் எது நிபந்தனை எது நம்புறுதி என பட்டியல் போட்டு கூற முடியாது. எது நிபந்தனை எது நம்புறுதிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது. இவை இரண்டும் ஒப்பந்தத்தை பொறுத்து மாறுபடும். முக்கியமாக வலியுறுத்தப்படுவது நிபந்தனை. அதனால் பார்த்துங்க, முக்கியமாக வலியுறுத்தப்படுறது நிபந்தனை. சிறப்பாக விரும்புவது நம்புறுதி. சிறப்பாக விரும்புவது நம்புறுதி. நிபந்தனைக்கும் ஒப்புறுதிக்கும் என்ன வேறுபாடு? அதில் ஒரு 4 வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிபந்தனைகளுக்கும் நம்புறுதிகளுக்கும் உள்ள வேறுபாடு. முதல்ல பொருள். வேறுபடுத்தக்கூடிய கூறு பொருள். நிபந்தனைங்கிறது ஒப்பந்தத்தின் கருப்பொருளாக திகழ்வது. விற்பனை ஒப்பந்தத்தினுடைய கருப்பொருளாக திகழ்வது நிபந்தனை. நம்புறுதிங்கிறது ஒப்பந்தத்திற்கு துணையாக இருக்கிறது. ஒப்பந்தத்திற்கு துணையாக இருக்கிறது. முக்கியத்துவம். ஒப்பந்தத்தில் நிபந்தனையை மீறுவது ஒப்பந்தத்தை மீறுவதாக கொள்ளப்படுகிறது. நிபந்தனையை மீறியாச்சுன்னா ஒப்பந்தத்தையே மீறுவதாக கொள்ளப்படும். நம்புறுதியை மீறுவது ஒப்பந்தத்தை மீறுவதற்கு ஒப்பாகாது. நம்புறுதியை மீறுவது ஒப்பந்தத்தை மீறுவதற்கு ஒப்பாகாது. அடுத்த வேறுபாடு பாருங்கள். உரிமை மாற்றம். நிபந்தனையை நிறைவேற்றாமல் இருந்தால் உரிமை மாற்றம் நிகழ முடியாது. நிபந்தனையை நிறைவேற்றாமல் இருந்தால் உரிமை மாற்றம் நிகழ முடியாது. நம்புறுதியை நிறைவேற்றாமல் இருந்தாலும் உரிமை மாற்றம் நிகழ முடியும். அடுத்து கடைசியாக ஒரு வேறுபாடு. பரிகாரம் அல்லது தீர்வு. நிபந்தனையை மீறிட்டார்னா, விற்கிறவர் நிபந்தனையை மீறிட்டார்னா ஒப்பந்தத்தினால் பாதிக்கப்பட்ட நபர் ஒப்பந்தத்தை நீக்கி கொள்வதோட நட்டையீடு கோரும் உரிமை பெறுகிறார். ஒப்பந்தத்தையே நிராகரிக்கலாம், நட்டையீடு கேட்கலாம். நம்புறுதியை மீறுவது ஒப்பந்தத்தால் பாதிக்கப்பட்ட நபர் நட்டையீடு கேட்கும் உரிமையை மட்டுமே பெறுகிறார். நம்புறுதியை மீறிட்டாங்கன்னா, விற்கிறவர் நம்புறுதியை மீறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒப்பந்தத்தினால் பாதிக்கப்பட்ட நபர் நட்டையீடு மட்டுமே கேட்கும் உரிமையை பெறுகிறார். நன்றி மாணவர்களே.